பிரேஸ் லார்டுங்க. எங்களுடைய நோக்கம் ஒரு வருடத்தில் வேதாகமம் முழுமையாக வாசித்து முடிக்க வேண்டும். வேத வாசிப்பு பகுதி ஆதியாகமம் 24 முதல் ஆதியாகமம் 26 வரை. 24வது அதிகாரத்தில் ஆபிரகாம் தன் வேலைக்காரனை அழைத்து தன் மகன் ஈசாக்குக்கு திருமணத்தின் நிமித்தமாய் பெண் தேட சொல்வதும், அதில் ரபேக்காளை தேர்ந்தெடுப்பதும், எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறாள் என்பதையும், பின்பு ரபேக்காள் தன் சகோதரர்களோடு சொல்லிக்கொண்டு ஈசாக்கோடு திருமணம் செய்யும் காரியம் கூறப்பட்டுள்ளது. ஆதியாகமம் 25 ஆபிரகாம் 175 வயதில் மரித்து போவார். பின்பு இஸ்மாவேலின் வரலாறு கூறப்பட்டிருக்கும். 137 வயதில் அவரும் மரித்து போவார். அதன் பின்பு ஈசாக்கோட வரலாறு கூறப்பட்டிருக்கும். முதல் குழந்தையாக ஏசா, யாக்கோப்பு என்று 2 குழந்தைகள், இரட்டை குழந்தைகள் ஈசாக்குக்கு பிறக்கப்படும். 26வது அதிகாரத்தில் சாராளுக்கு ஏற்பட்ட அதே காரியம் ரபேக்காளுக்கும் இதில் ஏற்படும். ஆம், அபிலேக்கு மன்னர் சகோதரி என்று மறுபடியும் ஏமாந்து போவார். இறுதியாக ஏசா ரபேக்காளுக்கு விருப்பமில்லாத திருமணம் செய்வது இதில் கூறப்படும். ஆமேன்.